சிலர் தங்களது பிடியில் வைத்துள்ளதாக மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு குற்றச்சாட்டு. வரலாறு படைக்கும் திருத்தங்களுடன் கொண்டுவரப்பட்ட வக்பு வாரிய சட்டத்தை எதிர்ப்பவர்களை வரலாறு மன்னிக்காது எனவும் மக்களவையில் கிரண் ரிஜிஜு பேச்சு. வக்பு வாரிய திருத்த சட்டம் இஸ்லாமியர்களுக்கு மட்டுமல்லாமல் மனித இனத்துக்கே எதிரானது. இந்தியா மதச்சார்பற்ற நாடு என்ற நம்பிக்கையை மக்கள் இழந்து விடுவார்கள் என திமுக எம்பி கனிமொழி மக்களவையில் பேச்சு. வக்பு வாரிய திருத்த சட்டத்தின் மூலம் மதத்தால் மக்களை பிரிக்கும் முயற்சியில் பாஜக ஈடுபடுகிறது. வக்பு வாரிய சட்டம் தன்னிச்சையான முறையில் கொண்டு வரப்பட்டது எனவும் ஐதராபாத் எம்பி ஓவைசி விமர்சனம். மதத்தில் சுதந்திரத்தில் மத்திய அரசு தலையிடக்கூடாது. வக்பு வாரிய திருத்த சட்ட மசோதாவை ஆலோசனைக்கு அனுப்ப வேண்டும் எனவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் மக்களவையில் பேச்சு. அரசு பள்ளி மாணவர்களின் உயர்கல்வி சேர்க்கையை உயர்த்திடும் வகையில் தமிழ் புதல்வன் திட்டம் கோவையில் நாளை தொடக்கம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார். தமிழ்நாட்டில் போதைப் பொருள் விற்பனை தடுக்க திமுக அரசு தவறிவிட்டதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. மிட்டாய் விற்கப்படுவது போல் சர்வ சுதந்திரமாக போதைப் பொருட்கள் விற்பனை நடைபெறுவதாகவும் குற்றச்சாட்டு. மதுவிடமிருந்து விடுதலை கோரி கிராம சபைகளில் தீர்மானம் நிறைவேற்றுங்கள். ஆகஸ்ட் 15ஆம் தேதி நடைபெறும் கிராம சபை கூட்டத்தில் பொதுமக்கள் தங்கள் பகுதிகளில் உள்ள மதுக்கடைகளை மூட வேண்டும் என வலியுறுத்துங்கள் என பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ் எக்ஸ் தளத்தில் பதிவு. சென்னை மாநகராட்சியில் 10 நாட்களாக மேற்கொள்ளப்பட்ட தூய்மை பணியில் 6310 டன் கட்டட கழிவுகள் அகற்றம். பொது இடங்கள் மற்றும் நீர்நிலைகளில் கழிவுகளை கொட்டினால் 5000 ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படும் என சென்னை மாநகராட்சி எச்சரிக்கை. நீலகிரி, ஈரோடு, கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், கடலூர், விழுப்புரம், திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு ஆகஸ்ட் 12ஆம் தேதி மஞ்சள் அலர்ட். புதுச்சேரியிலும் கனமழைக்கான மஞ்சள் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. ஜப்பானில் பல பகுதிகளில் அடுத்தடுத்து ஏற்பட்ட நிலநடுக்கம். ரிக்டர் அளவுகோலில் 7.6 பதிவாகியதால் ஜப்பானில் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு காவல்துறையில் IPS அதிகாரிகள் உள்பட 24 அதிகாரிகள் பணியிட மாற்றம். நீலகிரி, கோவை, திருப்பத்தூர், நாகை, விருதுநகர் உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் காவல் கண்காணிப்பாளர்களும் பணியிட மாற்றம். பாரிஸ் ஒலிம்பிக் 57 கிலோ எடை பிரிவின் ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் மல்யுத்த போட்டியில் இந்தியாவின் அமன் காலிறுதிக்கு முன்னேற்றம். காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் வடக்கு மாசிடோனியாவைச் சேர்ந்த விளாடிமிரை 10-0 என்ற கணக்கில் வீழ்த்தி முன்னேற்றம். சனாதனம் குறித்து சர்ச்சையாக பேசியதாக அமைச்சர் உதயநிதி மீது தொடரப்பட்ட வழக்கு. வரும் 21ஆம் தேதிக்குள் ஆட்சேபனைகளை தெரிவிக்க பெங்களூரு மக்கள் பிரதிநிதித்துவ நீதிமன்றம் உத்தரவு. வக்பு வாரிய சட்ட திருத்த மசோதா நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு அனுப்பி வைப்பு. தெலுங்கு தேசம், சிவசேனா, ஜனதா தளம் உள்ளிட்ட கட்சிகளின் ஆதரவை தொடர்ந்து நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு அனுப்பி வைத்தார் அமைச்சர் கிரண் ரிஜிஜு. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.